வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனையாக தற்சோதனை ஏன் செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் நம்ம சிந்தனை பண்ணுவோம். நம்ம வேதாத்ரி மகரிஷி வழிப்படி வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம தற்சோதனை தினமும் செய்கிறோமான்னு பல வேதாத்ரி அன்பர்களை நான் கேட்குறப்ப அவங்க எல்லாருமே தவம் செய்கிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன், காயக்கல்பம் செய்கிறேன், தற்சோதனை அப்படி நான் செய்கிறது இல்லையே அப்படின்னு தான் என்கிட்ட பல அன்பர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி உடற்பயிற்சி உடலுக்காக மகரிஷியால் வழங்கப்பட்டதோ, அதுபோல் காயகல்ப பயிற்சி உயிருக்காக வழங்கப்பட்டதோ, தவமும் தற்சோதனையும் நம்ம மனதிற்கான பயிற்சிகள் அப்படிங்கிறத மகரிஷி ஐயாவே பல தத்துவ விளக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எல்லா பயிற்சிகளையும் முழுமையாக செய்கிறப்ப தான் நமக்கு முழுமையான ஒரு வாழ்வின் நோக்கம் நிறைவேறும். இப்போ தற்சோதனை ஏன் அவசியம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய சிந்தனையில் நம்ம சிந்திக்க உள்ளோம். தற்சோதனை என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நம் மனதை தூய்மை செய்கிறது. தவம் எப்படி நம்ம மனதிற்கு ஆற்றல் தருகிறதோ, தற்சோதனை தான் நம்ம மனதில் உள்ள ஏற்கனவே பதிவாகி இருக்கிற விஷயங்களை பதிவை நீக்கி நமக்கு புதிய பதிவை உண்டாக்கி நம்ம மனதை தூய்மை செய்கிறது. நம்ம சுத்தமான ஒரு பால் வாங்குறப்ப எப்படி அந்த பால் பாத்திரத்தை கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு போய் அந்த பால் வாங்குறப்ப தான் அந்த பால் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு தன்மையோடு இருக்கும். நம்ம அதுபோல் நாமும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தெய்வீக சக்தியை உள்வாங்குற அந்த நிகழ்வை தவத்தை நிகழ்த்திக்கிறப்ப நம்ம மனதை தூய்மையாக வச்சுருக்கணும். அந்த தூய்மையான பாத்திரத்தில் வர்ற சக்தி தான் நமக்கு நல்ல ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். எப்படி அழுக்கான பாத்திரத்தில் வாங்கப்பட்ட பால் திரிஞ்சு போகுதோ, அதுபோல் நமக்கு தூய்மையற்ற மனதில் வரும் அந்த சக்தி நம்ம தீய எண்ணங்களுக்கு தான் வலு கொடுக்கும். ராவணனுக்கு எப்படி தற்சோதனை இல்லாதால அவனது தீய குணங்கள் பெற்று அவனுக்கு அழிவுக்கு காரணமாச்சோ, அதுபோல் நமக்கும் அந்த ஏற்கனவே பதிவாகியுள்ள அந்த விலங்கின குணங்கள் வலுப்பெற்று நம்ம மேலும் கோவப்படவும், மேலும் நம்ம தீய குணங்களில் செயல்படவும் நம்ம செயல்பட தூண்டிடுங்கிறது தற்சோதனை இல்லாத அன்பர்கள் தற்சோதனையில் அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டு தற்சோதனை செய்கிறது மிகவும் அவசியம். இப்போ ஏற்கனவே நம்ம விலங்கினமாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறத அறிவியல் விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிறாங்க. நம்மளுடைய விஞ்ஞானிகள்னு சொல்லப்படுற சித்தர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பதிவுகள்லாம் நம்மளுடைய செல்களில் பதிவாகி நமக்கு தீய குணங்களாக வெளிப்படுது. நம்ம கோவப்படுறோம், கவலைப்படுறோம், வெறுப்பு, பொறாமை, எல்லா தீய குணங்களுமே நம்முடைய விலங்கின பதிவால் ஏற்பட்டது தான். நம்ம விலங்கின பதிவு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் பதிவும் நமக்கு இருக்கிறதால நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பல தீய பதிவுகள் நம்மகிட்ட வெளிப்பட்டு நம்மளை மேலும் பல செயல்களை செய்ய தூண்டி நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த கர்மாவில் விதிப்படி பாவ புண்ணியம் அப்படி கணக்குப்படி நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் துன்பம் அனுபவிக்கிறதுக்குள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருது. அப்போ அதுக்கு ஒரே வழி தற்சோதனை தான். தற்சோதனை செய்கிறது மூலிமா நம்மை நாமே சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. இப்போ திங்க் தாட்னு பிரிக்கிறாங்க. திங்க் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவின் வெளிப்பாடு. ஒரு விஷயத்தை சிந்தனை செய்கிறோம்னா அது கண்டிப்பாக அது அறிவின் மூலமாக தான் நம்ம சிந்தனை பண்ண முடியும். தாட் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாத தானியங்கி நரம்பு மண்டலம்னு சொல்லப்படுது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் இயங்குகிற ஒரு அமைப்பு. அது தாட் ஏற்கனவே பதிவாகியுள்ள விஷயம் நமக்கு மூளையின் வழியாக விரித்து காட்டப்பட்டு இருக்குது. அது நம்மளுடைய கண்ட்ரோல்லே இல்லை. நம்ம நிச்சயமாக எந்த தாட் வருதுன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம கற்பனை பண்ணவும் முடியாது, நம்ம கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அதனால் அது எப்படி ஆற்று நீர் கடந்து போகுதோ அது மாதிரி நம்ம கடந்து போக விடணும் அப்படின்னு தான் நமக்கு சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் நாட் மை தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நம்ம என்ன செய்யணும், நம்ம தற்சோதனை நிகழ்வை நிகழ்த்திக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன சிந்தனை பண்ணணும், நம்ம என்ன சிந்தனை பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணோம்னா நம்ம அது அறிவின் வெளிப்பாடு. ஆனால் தானாக வருது பாருங்கள், அது எல்லாமே தாட்ஸ் தான். அதாவது எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் நமக்கு ஏற்கனவே பதிவாக நல்ல எண்ணங்களும் வரலாம், நமக்கு முன்னோர்களின் பதிவாகிய தீய எண்ணங்களும் வரலாம். எந்த எண்ணங்கள் வருதுங்கிறது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ அதை பற்றி நம்மை நாமே அந்த எண்ணங்களை கவனிக்கிற ஒரு நிகழ்வு தான் நமக்கு தற்சோதனை. அந்த தற்சோதனை நிகழ்வை நிகழ்த்திக்கிறப்ப செல்ஃப் டாக்னு சொல்லப்படுற அந்த நமக்கு நாமே பேசிக்கிறோம்ல, அப்போல்லாம் இப்போ பாசிட்டிவாக நம்ம சொல்ல பழகிக்கணும். இப்போ நமக்குள்ளேயே ஒரு உரையாடல் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம 24 மணி நேரமும் தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரம்லாம் நமக்கு நாமே ஒரு உரையாடல் நடக்குது பாருங்கள். அந்த உரையாடலில் அந்த உங்கள் மனம் என்ன செய்யும், உங்களை நிச்சயமாக ஒரு எதிர்மறையான விஷயங்களே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். உனக்கு அவன் அப்படி பண்ணான்ல அப்படின்னு உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரியோ, பிறர் மேலே வெறுப்பு வர மாதிரியும், இல்லை நீங்கள் ஒரு செயலை செய்கிறப்ப இப்படி
ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எதிர்மறையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரியுமே உங்களுக்கு மனம் சொல்லிடும். அப்போ அது நீங்கள் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த செல்ஃப் டாக்கில் நான் அப்படி தான் செய்வேன், என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லி நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் வந்து பக்குவப்படுத்துகிறப்ப அதுவும் ஒரு தற்சோதனை தான். தற்சோதனைங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அமர்ந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை நிகழ்த்திக்கிற ஒரு நிகழ்வு கிடையாது. நாள் முழுவதுமே நம்ம எண்ணங்களை கவனித்து தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரங்களில் நம்ம எண்ணங்களை கவனித்து நம்ம இந்த செல்ஃப் டாக் பண்ணுறப்பெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அதுக்கு பாசிட்டிவாக பதில் சொல்கிறப்ப நம்ம நாளடைவில் நம்ம மனம் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, அந்த தீய குணங்கள்லேருந்து வெளிப்படுறது நீங்கள் நல்லா உணர முடியும். அந்தளவு மாற்றம் நமக்கு வரும். எப்படி வந்து செல்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு விஷயத்தை பதிவு செய்துக்குதோ அது மாதிரி நீங்கள் நேர்மறையாக அதை சொல்ல சொல்ல அந்த விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கணும். செல்களுக்கு எப்படி பழைய பதிவுகளை வந்து பதிவாக்கிக்கிற ஒரு செயல்முறை இருக்கோ அதுபோல் நீங்கள் சொல்கிற நல்வாக்கியங்களையும் நல்ல ஒரு பாசிட்டிவான சிந்தனைகளையும் அது என்ன பண்ணிக்கும், மேல் பதிவாக பதிவாக்கிக்கிட்டு கீழ் பதிவாக இது என்ன செஞ்சிடும், அந்த தீய எண்ணங்களும் விலங்கின குணங்களும் அழியிறதுக்கும் அந்த தற்சோதனை நிகழ்வு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் காலையில் எந்திரிச்சோடனே சுய பிரகடனங்கள்னு சொல்லப்படுற அந்த அந்த காலையில் நல்ல வாக்கியங்களை நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இன்றைக்கி நான் பிறருக்கு நல்லது செய்வேன், என்னால் இந்த சமுதாயத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், எனக்குள் இறைவனின் சக்தி அடங்கியுள்ளது, பிரபஞ்சம் எனக்கு தேவையான நேரத்தில் தேவையானவற்றை தேவையானவற்றை வழங்கும்னு இது உங்கள் வாழ்க்கைக்கு மாற்றம் வரக்கூடிய ஒரு 5 வாக்கியங்களை எழுதிக்கங்க. எழுந்த உடனே அந்த வாக்கியங்களை சொல்கிறப்ப உங்கள் உடல்களில் உள்ள செல்களில் பதிவாகி நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு தற்சோதனைகள் நிகழ்த்தினா எப்படி வந்து உங்களுக்கு உடல்லையும் மனதிலையும் மாற்றம் ஏற்படுமோ அந்த மாற்றம் வந்து என்ன கொடுக்குன்னா உங்கள் மனதில் ஒரு அமைதியை கொடுக்கும். தற்சோதனை நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பதிவாகி இருக்கிற விஷயங்களை அழிக்கிறதோடு இல்லாமல் மீண்டும் ஒரு புதிய பதிவை நல்ல பதிவை ஏற்படுத்திக்கிறது வாய்ப்பளிக்கிற ஒரு அற்புத களம். அதனால் நம்ம வேதாத்திரி அன்பர்களாகிய நாமும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் அதோடு தற்சோதனை நிகழ்வை நிகழ்த்திக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா மகான்களுமே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து வேதாத்ரி மகரிஷி ஐயாவும் நம்ம தற்சோதனையை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா உங்கள் எண்ணங்களை கவனிங்க அப்படின்னு எல்லா சித்தர்களும் மகான்களும் சொல்கிறது இந்த தற்சோதனை நிகழ்வை ஒட்டி தான். அப்போ தற்சோதனைங்கிறது நம்ம வேதாத்ரி மகான் மட்டும் சொன்ன விஷயம் கிடையாது. எல்லா மகான்களுமே சொன்ன ஒரு விஷயந்தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம செல்களில் உள்ள பதிவுகளை நம்ம நீக்கணும்னா அதுக்கு தற்சோதனை ஒன்று தான் வழி. தற்சோதனை இல்லாத தவம் வந்து நமக்கு எப்படி வந்து ராவணனுடைய தீய குணங்கள் வெளிப்பட்டதோ, அழிவை தேடி தந்ததோ, அதுபோல் நமக்கும் ஒரு தீய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம தற்சோதனை தினமும் நிகழ்த்திக்கிறப்ப நமக்குள்ள அந்த உள்ளுணர்வாக இருக்குது பாருங்கள் அந்த இறைநிலை, அதுவே என்ன செய்யுமா, நம்மளுடைய அந்த கவனிக்க ஆரம்பிக்குமா, ஆஹா இவன் வந்து அவனுடைய தீய குணங்களை அதாவது விலங்கின குணங்களை நமக்கு மாற்றிக்கிட்டு அவன் வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லி துன்பம் தரதே அது என்ன செய்யுமா, அந்த இறைநிலை நிறுத்திக்கிட்டு நீ வந்து நம்ம வந்து மாறுறோமான்னு அது வந்து கவனிக்குமா. எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு பாருங்கள். அப்போ நம்ம தற்சோதனை நிகழ்வை நம்ம நிகழ்த்திக்கிட்டு நமக்குள்ளே நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துகிறப்ப இந்த இறைநிலையே என்ன செய்யுது, துன்பம் தரும் செயல்களை நிறுத்திக்குது. ஏன் நமக்கு துன்பம் தருதுன்னா, நம்ம இந்த விலங்கின குணங்களை நீக்கிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். நம்ம இந்த நம்மளுடைய பிரபஞ்ச நியதிப்படி நம்ம அடுத்த பரிணாமத்துக்கு போகணும். இப்போ வந்து அதை வந்து மேற்கத்திய வல்லுநர்கள்லாம் 12 டைமென்ஷனாக பிரிக்கிறாங்க. அதாவது 12 பரிணாமமாக பிரிக்கிறாங்க. நம்ம மனிதன் அப்படிங்கிறது 3வது பரிணாமத்தில் இருக்கும். அப்போ இந்த இறைநிலை என்ன செய்யும், 4வது பரிணாமத்துக்கு அழைத்து செல்லணும்னா நம்ம அந்த தீய குணங்களை நீக்கிக்கிட்டால் மட்டும்தான் அந்த நிலையை நம்ம அடைய முடியும். அந்த தீய குணங்களை நம்ம நீக்கிக்கல அப்படிங்கிறப்ப அந்த இயற்கை என்ன செய்யும், அதற்கு உங்களுக்கு பலவிதமான வாய்ப்புகளை வழங்குறதுக்காக துன்பங்கள் கொடுக்கும். நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் எதற்காக நம்ம துன்பம் இருக்கிறதுன்னு உணர்ந்து அந்த உங்கள்கிட்ட இருக்கிற தீய குணங்களை நீங்களே நம்ம நீக்கிக்கிறப்ப நிச்சயமாக அந்த இறைநிலை என்ன செய்யும், அந்த துன்பங்கள் தரதே நிறுத்திடும் அப்படிங்கிறது தான் வல்லுநர்களின் கருத்து. சித்தர்களும் அதான் சொல்கிறாங்க. ஏன் நமக்கு இந்த துன்பம் வந்துச்சு, எந்த தீய குணங்களை நம்ம மாற்றிக்கணும், எந்த விஷயத்துக்கு நான் குணநல பேர் பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வர துன்பங்களை அணுகிறப்ப நிச்சயமாக நீங்கள் உங்களுக்குள்ளே உள்ள தீய குணங்களை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்குள்ள இறைநிலை என்ன செய்யும், அதை உணர்ந்து துன்பத்தை தரும் செயல்களை நீக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ வழியமைக்குங்கிறது சத்தியமான உண்மை. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இறைநிலை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த அடுத்த பரிணாமத்துக்கு அழைத்து செல்வதற்குரிய எல்லா வழிகளையும் உங்களுக்கு செய்யும். எப்படி வந்து தன்னுடைய தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு உடல்நலம் குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மருத்துவத்தை அழைச்சிட்டு போய் வலிச்சாலும் பரவாயில்லன்னு ஊசி போட்டு கசப்பான மாத்திரைகளை கொடுத்து அந்த நோயை குணமாக்குறதுக்குரிய செயல்களில் ஈடுபடுறாங்களோ, அதே போல் தான் இறைநிலை என்னும் அந்த பேரியக்கத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த
தாய் தா பல தாய்களுக்கு சமமான அந்த இறைநிலையின் பேரன்பு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த தீய குணங்களை நீக்கிறதுக்காக பலவிதமான துன்பங்களை கொடுத்து உங்களுக்கு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, அந்த தீய குணங்கள் நீக்கிறதுக்குரிய வாய்ப்புகள உங்களுக்கு வழங்கும். ஆனா மனிதனாகிய மனம் அதை புரிந்து கொள்ளாம, மேலும் பல தவறுகளை செய்து நாம் மேலும் பல பதிவுகளை உண்டாக்கிக் கொண்டு, மீண்டும் மீண்டும் துன்பத்தில் ஆழ்ந்து நம்ம இந்த சம்சார கடல்னு சொல்லப்படுற இந்த பிரபஞ்ச களத்தில மீண்டும் மீண்டும் துன்பம் அடைகிறோம்ங்கிறத நம்ம புரிந்து கொண்டு, தற்சோதனை அப்படிங்கிற ஒரு நிகழ்வ தினமும் நிகழ்த்தி, நாள் முழுவதும் நம்ம எண்ணங்கள கவனிச்சு, நம்ம வாழ்க்கையில துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்கு முயற்சி செய்வோம்னு சொல்லி இந்த சிந்தனை உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.